ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் 2 வேளை ஷேக் எடுத்தாலும் இந்த விஷயம் தெரியல அப்படின்னா உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னா உங்களோட பிஎம்ஐ அதுக்கப்புறம் பிஎம்ஆர் இந்த ரெண்டும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் குறைக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி நீங்கள் பர்ன் பண்ணணும், ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சாதான் உங்களோட வெயிட்டை நீங்கள் கிராஜுவலாக குறைக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வரீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணணும் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு 2000 கேலரி அளவு உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிகமான கேலரி அளவு உணவு எடுத்துக்கிறீங்க ஆனால் நீங்கள் கம்மியான கேலரியை தான் பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி எடுத்துக்கணும், உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கேலரி தேவை இருக்குது, இதை நீங்கள் எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட பிஎம்ஆரை செக் பண்ணி பாருங்க. உங்களோட பிஎம்ஆர் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், உங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1600 கேலரி தேவைப்படுது. அப்போ நீங்கள் 1000 கேலரி அளவு உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் வெயிட் ஈஸியாக லாஸ் பண்ணிக்க வர முடியும். இதுவே 1600 கேலரிக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான் போகும். ஓகே, இப்போ இந்த பிஎம்ஆரை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிஎம்ஐ அப்படின்றது ஒரு மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி 19லேருந்து 23க்குள்ளே தான் இருக்கணும். உங்களோட பிஎம்ஐ 23க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களோட வெயிட் அதிகமாகிட்டு போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு பிஎம்ஐ அப்படின்றது 3 கிலோ எக்ஸஸாக இருக்கிறத காமிக்கும். அப்போ நீங்கள் 24 பிஎம்ஐக்கு பதிலாக 26 பிஎம்ஐ இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எத்தனை கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது இதை வச்சு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, உங்களோட பிஎம்ஐ எவ்வளோ இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பிஎம்ஐயை பற்றியும் பிஎம்ஆரை பற்றியும் தெரியாமல் இருந்ததுன்னா உடனே அதை செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணணும், எவ்வளோ வெயிட் நீங்கள் குறைக்கணும் அப்படின்றது இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.